உருவாக்கி தரப்பட்டிருக்கிறார். யாரை கொண்டு? வாலிபர்களை கொண்டு, அநேக விதமான அதாவது இந்த சிறு குழந்தைகளை பயன்படுத்தி ஆண்டவராகிய தேவன் ஒரு பெரிய ஒரு திட்டம் கொண்டே வைத்திருக்கிறார். இப்போ உங்களுக்கே தெரியும், நிறைய சிறு குழந்தைகளுடைய மரணத்தை நீங்கள் பார்க்க முடியும். நிறைய சின்ன குழந்தைங்க அந்த ஆழ்துளை கிணத்துக்குள்ளாக விழுந்து மறிக்கக்கூடிய அநேக விதமான சின்ன குழந்தைகள், இன்னும் அநேக விதமான வாலிபர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படக்கூடிய அவங்க பலமே கொள்ளாத அளவிற்காக நிறைய வாலிபர்கள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மூழ்கிருக்கக்கூடிய அந்த தன்மைகளை உருவாக்கக்கூடிய சாத்தான். ஏன்னா உங்களுக்கு இந்த காரியம் தெரியுமோ இல்லையோ, ஆனால் சாத்தானுக்கு இந்த விஷயத்தை அவன் அறியக்கூடியவனாக இருக்க ஆரம்பிக்கிறது. வசனத்தில் என்ன சொல்றது? கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் பேரும் சொல்லுவார். கடைசி நாட்களில் யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை பார்ப்பாங்க, உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை பார்ப்பாங்க, உங்கள் குமாரர்கள் குமாரத்திகள் அழைக்கப்படக்கூடிய சிறு குழந்தைகள் ஆண்டவருடைய நாமத்தினால் தீர்க்க தரிசனங்களாக கடந்து வர போறாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறார், வாலிபர்களுக்கு ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். இனி வரக்கூடிய காலங்களிலே முதிர் வயதாக காணப்படக்கூடிய மக்களுக்கு ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். இந்த காரியங்களுக்கு ஏற்ற வண்ணமாய் நீங்கள் அந்த வாலிபர்களையும் வாலிப பிள்ளைகளையும் அநேக விதமான சிறு குழந்தைகளையும் இந்த கடைசி நாட்களில் உருவாக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள் அவங்க காலம், நம்ம காலத்துல முடிய போகுது. இந்த காலத்துல இப்ப நம்ம ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஓட்டம் ஒரு நாள் நின்று போயிடும். இனி வரக்கூடிய ஜெனரேஷன் எல்லாம் வாலிப சமுதாயம், வாலிபர்களாக எழும்பக்கூடிய ஒரு காலம். இந்த வாலிபர்களுக்கு நீங்களும் நானும் செய்திருக்கிறது என்னன்னு யோசிப்பாங்க. வாலிபர்களுக்கு சபையில நிறைய மக்கள் இடங்கள் கொடுக்க மாட்டாங்க. நீங்க போய் ஏதாச்சும் அந்த வேலை பாரு இந்த வேலை பாரு சொல்லி முடிச்சுவாங்க தவிர வாலிபர்களை உருவாக்கக்கூடிய சபை இன்னைக்கு ரொம்பவே இல்லை. ஆனால் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், வாலிபர்களுக்குரிய காலம், இனி வரக்கூடிய காலம் அவங்க காலம். இந்த காலங்களுக்கு ஏற்ற வண்ணமாய் அவர்கள் உருவாக்கப்பட ஆரம்பிச்சா மட்டும்தான் இந்த காலங்களிலே அவர்கள் செய்யக்கூடிய பணிகளை திறமையாய் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு மக்களால் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நல்ல ஒரே ஒரு விஷயத்தை நாம் உங்களோடு சொல்ல வேண்டியது அவசியம். என்னுடைய சொந்த ஊராகிய ராமநாதபுரத்துல ஒரு முறை நான் கடந்து போயிருக்கக்கூடிய நேரத்துல ஒரு ஓவியத்தினுடைய காரியங்கள் மெய்யாக வரையப்பட்டிருக்கிறது. என்னுடைய நண்பனுடைய தகப்பனார் அந்த ஓவியத்தை வரைஞ்சிருக்கிறது. அந்த ஓவியத்துக்குரிய அந்த திறப்பு விழா வந்த ஒரு நாள் கொண்டு அவங்க முன்குறிச்சு வச்சிருந்தாங்க. அவர் ஓவியத்தை வரையக்கூடிய விஷயத்துக்கு ரொம்ப திறமை வாய்ந்த ஒரு மனிதன். என்னுடைய நண்பன் என்னை கூப்பிட்டுருந்தார். அவன் என்னை பார்த்து கூப்பிட்டா, எங்க அப்பா நல்ல ஒரு ஆற்றூர் வரைஞ்சிருக்காங்க ஓவியம், அந்த திறப்பு விழாவுக்கு என்னை கூப்பிட்டுக்கிறாங்க, நீ என்னோடு கூட வர வேண்டும் என்று பேசினான். சரின்னு சொல்லி ஓவியத்துக்கு என்ன திறப்பு விழா, கடைக்கு திறப்பு விழா வைப்பாங்க, ஹோட்டலுக்கு திறப்பு விழா வைப்பாங்க, ஓவியத்துக்கு என்ன திறப்பு விழா வைக்க போறாங்க எனக்கு தெரியலன்னு சொல்லி யோசித்து நான் கடந்து போக ஆரம்பித்தேன். ஓவியத்திற்கு முன்பதாக ஒரு பெரிய கிரீன் ஸ்கிரீன் கட்டியிருந்தாங்க. உள்ள இருக்கக்கூடிய அந்த சித்திரத்தை பார்க்க முடியல. கொஞ்ச நேரம் ஆகக்கூடிய நேரத்தில் நிறைய வாத்தியங்களை தான் வாசிச்சாங்க. பின்பு அந்த மேலே கட்டியிருக்கக்கூடிய அந்த ஸ்கிரீனை அங்கே எடுத்தாங்க. ஓவியத்துல நல்ல ஒரு அழகான ஒரு உருவம் ஒன்று வரையப்பட்டிருந்தது. ரொம்ப நேர்த்தியாகவே வரைந்திருக்கக்கூடிய அந்த ஓவியத்தினுடைய நிலைகளை பார்த்து, ஆனா ஒரே ஒரு குறைவு இருந்தது. இது என்ன குறைவுன்னு சொல்லி பார்த்துக்கொண்டே வரக்கூடிய நேரத்துல ஓவியத்துல எல்லா விதமான அந்த உடல் உறுப்புகள் வரையப்பட்டிருந்தது, கண்கள் மட்டும் வரையப்படவில்லை. உடனே என்னுடைய நண்பன் பார்த்து கேட்டேன், எங்க அப்பா ரொம்ப பெரிய திறமசாலியான ஓவியக்காரன்னு சொன்னேன், ஓவியத்துல எல்லா காரியத்திலும் நல்லா வரைஞ்சிருக்கிறாரு, கண்ணு வரையாம விட்டுருக்காருன்னு சொல்லி கேட்டேன். உடனே என்னுடைய நண்பனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய தகப்பனார் இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தை என் பக்கத்தில் வந்துட்டு, தம்பி நீ என்ன சொன்ன, ஓவியத்துல எல்லாத்தையும் நான் நல்லா வரைஞ்சிருக்கேன்னு சொன்னியே, கண்ணு மொத்தம் வரையாம விட்டுருக்கேன்னு சொன்னியே. இந்த கண்கள் வரைகிறதுக்கு பேரு தான் ஓவியத்தினுடைய திறப்பு விழான்னு சொல்லுவேன். ஓவியத்துக்கு திறப்புன்னு அர்த்தம் கண்கள் வரைகிறது தான். இந்த ஒரு ஓவியத்தை வரைகிறதுக்கு எத்தனை நாள் பிடிக்குமோ அவ்வளவு தூரம் சென்சிட்டிவாக அந்த கண்களை வரைய வேண்டியது அவசியம். இந்த கண்ணை கொஞ்சம் மாத்தி வரைஞ்சிட்டா கூட ஓவியத்தினுடைய அழகு மொத்தமும் கெட்டு போக ஆரம்பிச்சு. ஓவியத்துல எல்லா காரியத்தையும் நேர்த்தியா வளைஞ்சிட்டு கண்ணை ஒரு கண் இந்த பக்கம் ஒரு கண் வளைஞ்சிட்டு வச்சுக்கல, ஓவியத்தினுடைய அழகெல்லாம் கெட்டு போக ஆரம்பிச்சு. ஆகவே இந்த கண்களை வரையக்கூடிய அந்த நிலைகளை தான் நாம் ஒரு பெரிய ஒரு திருவிழாப்பாக கொண்டாடி ஓவியத்தினுடைய கண்கள் வரைகிறதுக்கு அதிக மணி நேரத்தை நாம் எடுக்க ஆரம்பிக்கும் என்று சொல்லி வரைய ஆரம்பிச்சிருப்பாங்க. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், ஏறக்குறைய 8 மணி நேரம் அந்த கண்களை வரைந்து முடித்த பிறகு ஓவியம் முழு அழகாக காணப்படக்கூடியதாக இருந்துச்சு. ஏன் சொல்றேன், நான் இத்தனை காலங்கள் பரியந்தம் நிறைய ஊழியர்களை பார்த்து போயிட்டாங்க. அப்போ சிலர்கள் வந்தாங்க, தீர்க்கதரிசிகள் வந்தாங்க, ஆண்டவருடைய நாமத்தினால பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் வந்தாங்க, பெரிய காலத்துல செஞ்சு முடிச்சாங்க. இனி கடைசி கால ஊழியம், இது இனி வரக்கூடிய வாலிபர்கள் கையில கொடுக்கப்படக்கூடிய ஊழியம். இந்த ஊழியத்துல தான் ஆரம்ப நாட்களில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஊழியத்தினுடைய ஒட்டுமொத்த அழகும் வெளிப்பட ஆரம்பிக்கும்.